திடீர்னு நிறைய ரூமர்ஸ் வந்து கிளப்பியிருக்காங்க. என்னென்னா எம்மன் என்ட்ராக போகுதா, எம்மன் என்ட்ராக போகுதா. ஏன் அப்படி வந்து நெகட்டிவாக யோசிக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளே எவ்வளவோ சொன்னாங்க. இந்த வெண்ணிலா கேரக்டர் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. முடியாமல் செஞ்சிச்சு. இந்த இப்போது பசுபதியை இது பண்ணாங்க, அதுவும் முடிஞ்சிட்டுன்னு நினச்சாங்க, முடியலை. இப்போ வந்து என்னன்னா ஃபேக் ஃபேமிலின்னு வந்து நிரூபித்த பிறகு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எபிசோட் போகிற மாதிரி வந்து தோணியிருக்கும். அது என்னன்னா வந்து நம்ம சுவாமி வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதனால் வந்து நிறைய சீன்ஸ்கள் வந்து வேகமாக காமிக்கலாம். ஏன்னா வந்து அந்த சீரியலில் நடிக்கிறவங்க படத்துலேயும் நடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பட ஷூட்டிங்கும் பண்ணிவிட்டு சீரியல் ஷூட்டிங்கும் சில நேரம் வந்து பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எபிசோடு எடுத்திருந்துருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற எபிசோடே பொங்கல் டைமில் வந்து எல்லாருமே பொங்கலுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடி ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புற மாதிரி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. தாத்தா, நிவின், அப்புறம் சாதிகா எல்லாருமே. எனக்கு என்னென்னா சாதிகா வந்து கொஞ்ச நாளாக காட்டாமல் இருக்காங்க. அது சாதிகாவை காட்டினா வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் எப்படி ஸ்டோரி லைன் வந்து கொண்டு போவாங்க. விகாவுக்கே ஏதாவது ஆகிற மாதிரி காட்டினாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படி சொல்லும்போது. இருந்தாலும் விகாவுக்கே அப்படி ஆகிற மாதிரி காட்டினாலும் கண்டிப்பாக ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க, முடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையான விகா ரசிகர்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். யாருமே உடஞ்சி போகக்கூடாது. முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 எபிசோடு 2000 எபிசோடு கிட்ட போகணுன்னு என்னோடய ஆசை. பேராசை தான். இருந்தாலும் இந்த பேராசையில் கொஞ்சம் ஆசைனாலும் நிறைவேற்றா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, முடிய போகுதான்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி எந்த ஹிண்ட்டுமே நமக்கு கொடுக்கல. என்னென்னா பிரவீன் பென்னட் சார் வந்து அமுதே அழகே ஒரு சீரியல் வந்து பண்ணுறாரு. அதனால் ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம். அதனால் எம்மனில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்வளவுதான் பிரவீன் பென்னட் சார் அவ்வளோ சீரியஸ் பண்ணாலுமே எம்மனுக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்பார். முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம பிரவீன் பென்னட் சார். அதனால் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற எல்லா சீன்ஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். சண்டையாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையில்லை. பிடிக்கலன்னா விகா பேஜ் பக்கம் வராதிங்க. உங்கள் பிடிச்சவங்க பக்கத்துலேயே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வர தேவையில்ல, அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில தற்குறிகள் வந்து உள்ளே இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியும். வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஃப்யூச்சர் மேரேஜ்னு. அதுக்கு வந்து நிறையவே வியூஸ் போயிருந்தது. ஆனால் நம்ம விகாவை வச்சு போட்டிருக்கிறதுனால ஒரு தற்குறி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராக திங்க் பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து நல்ல சீன்ஸாக கொடுத்துட்ருக்கோம். நல்ல எடிட்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் முடியலை, அடுத்தவங்களால் முடியுதுன்னா அவங்கள வந்து தயவுசெய்து இப்படி வந்து ஓவர் திங்கிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இகழ்ச்சியாக பேசாதீங்க. ஏன்னா நான் பண்ணுற அளவு கூட உங்களால் முடியலை. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.